ஹலோ ஆல், நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி டாஸ்கில் யாரோட ஃபேமிலி வந்து 24 ஹவர்ஸ் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் போயிடுச்சு. 4 பேரோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. கமருதீன் வந்து அக்கா வரான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாரு வந்து அம்மா, கனி வந்து அவங்களுடைய பசங்க, ஆதிரை வந்து அவங்களோட அம்மா. ஸோ கடைசியில் வந்து லக் பேஸில் போகலான்னு சொல்லிட்டு வினோத் வந்து ஒரு குச்சி எடுத்து 3 உடச்சி போட்டு அதில் சின்ன குச்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ஃபேமிலி வருவாங்க இங்கே அப்படின்னு. ஸோ யாருக்கு அந்த லக் கிடச்சிதுன்னா ஆதிரைக்கு கிடச்சிது. இதெல்லாமே ஓகேங்க, முடிஞ்சிச்சு. ஸோ ஆதிரை வந்து அடுத்த வாரம் எலிமினேட் ஆனால் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அது வந்து பிக் பாஸ் மேபி டிசைட் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு கமருதீன் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள், அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்த மாதிரி இருந்தது. என்னென்னா கனி வந்து சொல்கிறாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கண் முன்னாடி இது கூட தான் நேற்று வந்து இவங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கமருதீன் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட கமருதீன் வந்து சிரிக்கிறான். அவனுக்கு வெக்கமா இல்லை, அந்த பொண்ணுக்கு வெளியே கெட்ட பேர் இருக்குன்னா யார் காரணம்? பாரு வந்து தனியாக உட்காந்து பேசி தான் வந்து கெட்ட பேர் வாங்கினாங்களா? இவனும் தானே ரீசன். ஏன் வந்து வெளியே குறை சொல்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து பாருவை சொல்லிட்டு இருக்கீங்க, கமருதீனையும் சொல்ல மாட்டேன்றீங்க? அவன் 2 பொண்ணு கூட மாற்றி மாற்றி இருந்திருக்கான். இவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருவுக்கு இன்னும் வந்தால் எல்லாமே வந்து கழுவி ஊற்றுறது. அது வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி. 50 வருஷம் நம்ம சொசைட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. ஏன்னா ஏதாவது தப்புனா பொண்ணு மட்டும்தான் ரீசன், பொண்ணால் தான் வந்து ரீசன். ஏன் அவள் தனியாக வந்து உட்காந்து இல்லைனா பேசி நெகட்டிவ் ஆகிட்டாங்களா? இல்லை, அதுக்கு ரீசன் கமருதீன் தானே. ஒருத்தராவது வீடியோ போடுறீங்களா கமருதீன் வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவளுக்கு வந்து ஏன் வந்து இது பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு புரியல. ஸோ கனியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. இவங்க இவ்வளோ நாளாக வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவை கூட்டின்னு வரணுமா? எங்கே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்ல? பார்வதி வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக வந்து சொன்னாங்களா? இல்லை, உங்களை பற்றி எவ்வளோ பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து மனசு விட்டு பேசிச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் வெளியே போய் பேசுகிறத விட இங்கே டீல் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஸோ அம்மா இருந்தாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சொல்லி புரிய வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு தனியாக பேசினாங்க கனி கூட. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. நான் நினச்சேன் கனி இந்த அளவுக்குலாம் ஸ்வீட்டாக பேசுவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அது இல்லை ரியல் கனின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி வந்து அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க விக்ரம் கிட்டேயும் கமருதீன் கிட்டேயும். கமருதீனும் ரீசன் தானே, பாருவோட இந்த நெகட்டிவிட்டிக்கு ரீசன் வந்து கமருதீனும் இருக்கு இல்லையா? ஏன் அவனை வந்து யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க? கனி திருப்பியும் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க. ஆனால் விக்ரம் வந்து இல்லை சுமாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன சொன்னாலும் பாரு மேலே ஒரு பாசம் இருக்குது, அது நான் வெளியே போய் தான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் கமருதீன் அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு, பாரு வந்து ஓட்டிங் ப்ராசஸ் போக வேண்டான்னு சொல்கிறா. ஏன்னா ஓட்டிங் போனால் அவளுக்கே வந்து ஓட்டு யாரும் போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் என்கிட்ட தான் வந்து பேசிகிட்டே இருப்பா, எனக்கு யாரும் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு யாரோ ஃபேமிலி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து எவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்குறாங்க. இவன்லாம் வந்து ஒரிஜினல் லவ்னு சொல்லிட்டு பாரு நம்ப வச்சுட்ருக்கான். ஆனால் சரியான ஃப்ராட் இவன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க பேசுகிறது வந்து இவனால் தடுக்க முடியலையா? அப்புறம் எப்படி வெளியே போய் இந்த சார் வந்து பார்வதிக்காக நிற்பாங்க? நான் வந்து நிற்கிறேன்டி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டி, வெளியே நாம் ஒன்றா பார்த்துக்கலாம். பேசுகிறதுலாம் நல்லா தான் பேசுவான் பாருக்கிட்ட தனியாக இருக்கும்போது. ஆனால் ஒரு சபையில் வந்து அவளுக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா இவன்? இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல பாருவுக்கு. அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி ரவுண்டில் அம்மாலாம் வர தேவையில்ல, பாரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள யாராவது அமுச்சு விடுங்க. அப்போ தான் வந்து நல்லபடியாக சொல்லி புரிய வைக்க முடியும். இவன் வந்து நம்பிட்டு இருக்கான் கமருதீன் வந்து நல்ல வையான்னு சொல்லிட்டு. ஊர் உலகம் அதுதான் சொல்லுது.